கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சபையில் கொடுத்த அந்த செய்தியையே கொஞ்சம் நான் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் பேச போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென் சொல்லாமா? 2வது வாரமாக கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்தியை தியானம் செய்தோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அதில் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். மாபெரும் கண்டுபிடிப்பு அது. இப்போ ஏசப்பா வருகை இருக்குது, ஏசப்பா வருகைக்கு யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன்னா எல்லாருக்குமே ஆசை. இன்றைக்கி சபையில் வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே இயேசு கிறிஸ்து என்ன அவர் கொடுத்த மாபெரும் வாக்குத்தத்தமே என்னன்னா, நான் நான் சீக்கிரமாய் வருவேன். கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி அவர் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மேகங்கள் மேல் அவர் வருவார். இந்த வாக்குத்தத்தத்துக்காகத்தான் இன்றைக்கு சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக இந்த வருகையில் யார் பங்கடைவார்கள், யார் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்கின்ற ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் கண்டுபிடித்தோம். யார் போவாங்க, யார் தான் அதை பூரணப்படுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருப்பா? யாருக்கும் புரியலையா அது போன வர செய்தி? யாருடைய பார்வைக்கு குடும்பம் குடும்பம் எந்த ஒரு மனுஷன் தான் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுகிறானோ, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லுவது உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்போது. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். நல்லா கவனிங்க. நமக்கு என்ன இருக்குதுங்க? மனுஷன் செத்து ஆகணும். மனுஷனுக்கு என்ன இருக்குது? சாவு இருக்குது, மரணம் இருக்குது. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க. மனுஷனுக்கு மரணம் இருக்குது. அப்போ மரணத்தை யார் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னா கடவுள், தெய்வம், தேவன் மட்டும்தான் என் மரணத்தை ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் சர்ச்சைக்கு வரது கட்டாயப்படுத்தி யாரும் வராதிங்க, தெளிவாக புரிஞ்சுக்கின்னு வாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது, எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம். ஆனால் தேவன் மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்தார். மனிதனுக்கு சாவு கிடையாது. ஆனால் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் மனிதனை அடிமைப்படுத்தி விட்டான். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யுத்தத்தில் வல்லவர். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன். ஆமெனா? ஏனென்றால் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் தேவன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, குமாரனுக்குள்ளாக சகலத்தையும் சிருஷ்டித்தார். அவர் தான் யுத்தம் பண்ண முடியும். ஏன்னா மீதியெல்லாம் யுத்தம் பண்ணாது, எல்லாம் சிருஷ்டி எப்படி ஒன்று யுத்தம் பண்ணிக்கும்? சிருஷ்டிகர் சிருஷ்டியாக வந்து, அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாக வந்து அவர் மாம்சத்தை, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யுத்தம் இயேசு ராஜா உடையது. எத்தனை பேர் சந்தோஷம்? என் மரண யுத்தத்தை என் கர்த்தர் சிலுவையில் ஜெயித்து அந்த ஜெயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, புரிந்து கொள்ளுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்றென்றைக்கும் தேவனோடு கூட அவர் சமூகத்தில் நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல உனக்கு இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல். நான் யார்? இந்த சபை யார்? சமஸ்த இஸ்ரவேல் என்கின்ற வெளிச்சம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க வேண்டும். நாங்கள் இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் சந்ததியார். இந்த ஆபிரகாமின் சந்ததியார் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் நியமத்தின் மூலமாய் உலகத்தை விட்டு, உலகமாக எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். ஆக உலகம் என்கின்ற அந்த எகிப்திலிருந்து நாங்கள் வெளியே வந்தவர்கள் என்பதை ஞானஸ்நான உபதேசத்தின் மூலமாய் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, பஸ்காவின் நியமத்தில், அந்த பஸ்காவின் நியமம் எத்தனை குறிப்பு எழுதி கொடுத்தேன் உங்களுக்கு? பஸ்காவின் நியமத்தை எத்தனை குறிப்பு எழுதி கொடுத்தேன் உங்களுக்கு? ஜெராக்ஸ் எடுத்து 40 குறிப்புன்னு நினைக்கிறேன். 40 குறிப்பு எழுதி, பஸ்கான்னா என்ன, அது வேற லெவலு. அந்த பஸ்காவின் நியமம், ஏன் ஆபிப் மாதம், ஏன் அந்த பஸ்காவை சுட வேண்டும், ஏன் அந்த பஸ்காவை சாப்பிடும்போது காலில் பாதராட்சியை தொடுத்து கொண்டு கையில் தடியை பிடித்து கொண்டு கசப்பான கீரையோட
இந்த பஸ்காவை புளிப்பில்லாத அப்பத்தோட தீவிரமாய் புசிக்க, இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் மொத்தம் 40 குறிப்பு எழுதி கொடுத்தேன். ஆமேனா? நல்லா கவனிங்க. யார் யாருக்குள்ள பஸ்கா இருக்கிறதோ அவர்களை செங்கடலை பிளந்து அவர்கள் கரையேறி விட்டார்கள். ஆக சமஸ்த இஸ்ரவேல் சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்துவே என் ரட்சகர். ஆமேனா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா, கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன நோக்கம்னா, அவர் தங்கிறதுக்கு வீடு இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்க. தேவன் அதரிசனமானவர், நித்தியமானவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் தங்கிறதுக்கு வீடு கிடையாது. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதே. அப்பா, நான் கற்ற இந்த தேவாலயம் உமக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சாலமோன் ஜெபிப்பார். அப்ப தேவனுக்கு ஒரு வீடு கிடையாது. தேவன் தாம் தங்குவதற்கு ஒரு வீட்டை கட்டினார். அவரே தம்முடைய கையினாலே கட்டினார். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நானே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானே தேவனுடைய வீடு. உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. அப்போ அவருக்கு என்ன தேவைன்னா, உங்கள் உடம்பு தேவை, நீங்கள் தேவனுக்கு தேவை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமேனா? உங்கள் சரீரம் என்ன ஆகணும் அப்படின்னா, தேவனுடைய வாசஸ்தலம் ஆக வேண்டும். அதைத்தான் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அவங்க பாட்டு பாடுறாங்க. நான் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன், என் தேவனே நீர் தங்குகிற வாசஸ்தலத்தை நான் உண்டாக்குவேன் சொல்லி அவர் செங்கடலை கடந்ததுமே பாடல் பாடுகிறார்கள். அவருடைய நோக்கமே என்ன நோக்கம்னா, நாம் அவரை போல மாறணும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அப்ப நான் எப்படி மாறணும்? ஆவியா மாறணும். நான் என்ன சரீரமா மாறணும்? ஆவியின் சரீரமாக நாம் மாறணும். அதை தான் நமக்கு இவ்வளவு காலமாக தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தார். இப்போ கவனிங்க. இப்போ கானான் தேசம் தேவனுடைய தேசம். அந்த தேசத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாகிய தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தரிசனத்தோடு வராங்க. இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்போ யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து, ஆயியை கடந்து 7 ஜாதிகளை துரத்த வேண்டும். அப்போ இது ஒரு பயங்கரமான கடினமான காரியம் இஸ்ரவேலர்களுக்கு. அப்போ எகிப்தை விட்டு கடந்து வர வேண்டுமே ஆனால் பஸ்காவின் நியமம் வேண்டும். அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டுமே ஆனால் உடன்படிக்கை பெட்டியினுடைய ரகசியம் புரிய வேண்டும். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ரகசியம் புரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே எனக்கு சகல விதமான ஆறுதல் அப்படின்னு சொல்லி எத்தனை வாரமா தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார்? சொல்லுங்க. 120 வாரங்களாக நாம் யோர்தானையும் எரிகோவையும் ஆயியும் கடந்து அங்கே அந்த கற்பலகையை அங்கே நாட்டி தேவன் கொடுத்த அந்த பிரமாணங்களை அந்த ஏபால் மலையில் நாட்டி, ஏபால் மலையில் அந்த கற்பலகையை அங்கே நாட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த ஆணையின்படியாக அங்கே என்ன பண்ணுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நியமத்தின் மூலமாய் அவர் தங்குகிற வாசஸ்தலம். நல்லா கவனிங்க. வாசஸ்தலமும் தேவாலயமும் வேறு வேறு. வாசஸ்தலம் அதாவது கவனிங்க, அதாவது ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரமும் தேவாலயமும் வேறு வேறு. ஆசரிப்பு கூடாரம் என்பது சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவும், தேவாலயம் என்பது மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவும். தேவன் மகிமை அடைந்து, அதாவது தேவாலயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அந்த சீயோன் மலையிலே தேவாலயத்தை கட்டினார். அப்போ அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்திலேருந்து கணக்கு பண்ணுவாங்க. நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் கணக்கு பண்ணக்கூடாது. தேவாலயம் தான் கான்செப்ட். ஆமேனா? தேவாலயம் தான் ரொம்ப முக்கியம். ஆமேன் சொல்லுங்க. இப்போ என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை, உடன்படிக்கை பெட்டியை, ஏனென்றால் இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டுவது. கர்த்தருக்கு சித்தமாக நம்ம பின்னாட்டில் பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போயிட்டு சீலோவில் அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். ஆனால் தேவனுக்கு தேவை வாசஸ்தலம், அதாவது தேவாலயம். தேவன் தங்குவதற்கு ஒரு வீடு தேவை, அதுதான் தேவாலயம். அப்ப தாவீது என்ன செய்தார்? யூதா கோத்திரத்து தாவீது என்ன செய்தார் என்றால், அவர் சீயோன் மலையை, சீயோன் கோட்டையை பிடித்தார். தேவன் அந்த ஒர்னானின் களத்தில் தம்முடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு தாவீதுக்கு கட்டளை கொடுத்து ப்ளூ பிரிண்டையும் கொடுத்தார், அந்த மாதிரியும் கொடுத்தார். அந்த இடத்துல அவர் தாவீது என்ன செய்தார் என்றால் தேவாலயம் கட்டினார்.
இந்த தேவாலயம் அப்படின்னு சொன்னதும் யூதா கோத்திரம், இஸ்ரவேல் என்கின்ற சமஸ்தம் நமக்குள் இருக்க வேண்டும். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள், அது ஆசரிப்பு கூடாரம். இஸ்ரவேல் இந்த 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரம் என்பது தேவாலயம். புரிஞ்சு போச்சா? தேவாலயம் எங்க வருது? யூதா கோத்திரத்தில். அதாவது யூதா கோத்திரம் என்று சொன்னால் யூதா பெஞ்சமின் ரெண்டும் சேர்ந்தது. இந்த எருசலேம் தேவாலயம் எங்க இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமினுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அது இருந்துச்சு. ஆமென். ஆக அந்த தேவாலயம் என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவாலயம் என்பது என்னதுங்க? சொல்லுங்க. தேவாலயம் என்பது என்னது? மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து, மகிமையின் ஆலயம். இந்த ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆக தேவாலயம் என்பது மகிமையின் ஆலயம். இப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். எல்லாமே சொல்லுங்க. இப்போ என்ன கொஞ்சம் பாருங்க. இந்த சரீரத்தில் என்ன இருக்குது? மரணம் இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி அபயமிடுகிறார். இந்த மரண சரீரம் உனக்கு வேணுமா? மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து உனக்கு வேணுமா? நல்லா கவனிக்கணும். தேவாலயம் யூதா கோத்திரத்துக்கு வந்துருச்சு. இப்பதான் அது எதை காண்பிக்கிறது என்றால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்வது. பழைய மனுஷனாகி இவனை கலைந்து போட்டு என் ஆத்துமாவில் நான் யாரை தரித்துக் கொள்ளணும்? யாரை தரித்துக் கொள்ளணும்? அம்மா கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன். நமக்கு சாவு இருக்குது. இந்த சாவை நம்ம ஜெயிக்கணும்னா மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளணும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன ஆனார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து என்ன ஆனார்? ஆவியானார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவி ஆயிட்டாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆவி ஆயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மரண சரீரத்தை தரித்திருக்க போறேன்னா இயேசு கிறிஸ்து தரித்து கொள்ள போறேன்னா? அவ்வளோதான் கேள்வி. ஆமென். நான் சொல்றது ரொம்ப முக்கியம், கவனிங்க. அப்போ யோசபாத் ராஜாவாக இருந்தபோது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு அம்மோன், மோவாப், சேயீர் மலை தேசத்தார் வருகிறார்கள் யுத்தம் ஒன்று. அவங்க எங்கேதியாகிய ஆசாசோன் தாமார் அப்படின்னு சொல்லும்போதே யோசபாத்துக்கு புரிஞ்சிருச்சு, இவன் தேவாலயத்தை கெடுக்க வரான் இந்த சத்துரு. ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் யோசபாத்துக்கு பயம் வருது. அது நியாயப்பிரமாண சுயநீதி. இந்த சரீரம், இந்த நியாயப்பிரமாண சுயநீதி பயத்தை கொடுக்கும். இவனை வெறுத்துட்டு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு வர கடவன் சொல்லிட்டார் ஆண்டவர். அதை தான் பேசிக்கிறோம் நம்ம இந்த 15 வருஷ காலமாய். தேவனுடைய கிருபையினாலே அதுதான் நம்மளை எப்படி நம்ம வெறுக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாரு. ஏன் நம்ம வெறுக்கணும்? நீதியின்படி நம்ம வெறுத்தா தான் கிறிஸ்து இயேசுவை நம்ம தரித்து கொள்ள முடியும். ஆமேனா? நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? நீ உனக்குள்ள மரணம் இருக்கிறது. ஆக நீ என்ன செய்யணும்? உன் ஆத்துமாவில் உன்னை நீ வெறுத்துட்டு இயேசு கிறிஸ்துவை, சரிங்க, இயேசுனா யாருங்க? அடக்கம் பண்ணப்பட்ட, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தேர்ந்துட்டார், அவர்கிட்ட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திட்டாரு, மகிமை அடைஞ்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து என்னவே ஆவியாக இருக்கிறார். அப்போ உனக்கு என்ன வேணும்னா, உனக்கு ஜீவன் உண்டாகணும்னா, இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்து கொள்ள வேண்டும். ஆக அந்த தேவாலயம் என்பது மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து. அந்தப்படி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு நம் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவதே நித்திய ஜீவன். கவனிக்கிறீங்களா? வாலிப பசங்கள்லாம் எல்லாம் கவனிக்கணும்னா இன்னைக்கு பிரசங்கத்தை கொஞ்சம் கவனிங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தான் பேச போகிறேன். டைம் ஆனால் கூட பரவாயில்ல. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தேவாலயம். இந்த பூமியில் இருக்கும்போது நான் செத்துட்டு பரலோகத்துக்கு போவேன்னு சொல்றவன் பேய். பிசாசு என்ன சொன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனம் ஸ்தாபிப்பேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னான். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றவன் பேய், பிசாசாமன். ஆனால் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருகிறவன் தான் தேவகுமாரன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேனா? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது உங்களுக்குள் இருக்கிறதே.
எனக்கு உள்ள தேவராஜ்யம் வரணும். அந்த தேவராஜ்யம் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே வரும். இப்போது நான் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ஆமேனா? இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த முதலாவது தேவாலயம் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருச்சு 586. நல்லா கவனிக்கணும். சமஸ்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள், அதிலிருந்து யூதா கோத்திரம் வருது. இந்த யூதா கோத்திரத்திலிருந்து கேப்டிவிட்டிக்கு போயிடுறாங்க. ஆக அந்த முதலாவது தேவாலயம் அழிக்கப்படுகிறது. நம்ம ஒரு ஆண்டு விழாவில் தெளிவாக பேசின எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்தோம். ஏன்னா அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த எழுப்புதல், அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த கடைசி நாட்களில் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள்லாம் ரெண்டாவது தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது ஓன்னு அழுதார்கள். அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் அந்த முந்தின தேவாலயம்! அந்த முந்தின தேவாலயம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம்! ஆனால் இன்னைக்கு எங்ககிட்ட காசு பணமே இல்லை. கோரேஸ் என்கின்ற ஒரு ராஜா கட்டளை கொடுத்தார். நாங்கள் அவர் கொடுத்த அந்த காசு பணத்தை வச்சுக்கின்னு இப்போ நாங்கள் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறோம். அந்த ஆலயத்துடைய மகிமை எப்பேற்பட்டது! அப்போ ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுவார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆமேன். காரணம் என்னன்னா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினாரே, பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட இருப்பார். அதனால் தான் இந்த கடைசி கால சபை மகிமை அடைய போகிறது. ஆமென். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை பலப்படுத்தி தனி மனித விசுவாசம் மட்டுமே வருகைக்கு போகும். இவர்கள் இரண்டாம் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது ரெகுமும் அப்புறம் இன்னொருத்தர் இருப்பான். அவன் என்ன செய்வான்னா, அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு கடிதம் எழுதி அந்த தேவாலயம் கட்டக்கூடாதபடிக்கு தடை செய்கிறான். போராட்டம் அங்கே வருகிறது. ஆனால் பின்னாட்களில் வந்தவர்கள் அதுக்கு பிற்பாடு சகரியா ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த தேவாலயத்தை கட்டுகிறார்கள். தேவாலயத்தை கட்டிட பிற்பாடு நல்லா கவனிக்கணும், அடுத்தது அலங்கம், தனி மனித விசுவாசம். அதுதான் பிந்தின ஆலயம். பிந்தின ஆலயம் என்பது தனி மனித விசுவாசத்தினாலே, முந்தின ஆலயம் என்பது ஒரு ராஜ்யத்தினால் கட்டப்பட்டது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். முந்தின ஆலயம், முதலாவது தேவாலயம், அந்த மகிமையின் வாசஸ்தலம், தேவன் தங்குகிற அந்த வாசஸ்தலம். முந்தின ஆலயம் ஒரு ராஜ்யத்தினால் கட்டப்பட்டது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இரண்டாவது தேவாலயம் என்பது தனி மனித விசுவாசத்தினாலே. தேவன் என்ன பார்க்குறாருன்னா, குடும்பம். இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை. எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்போ மேதிய பெர்சிய ராஜா உலகத்தை ஆளுகை செய்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு என்று ஒரு ராஜா கிடையாது. தனி மனித விசுவாசம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்கே தான் எழுப்புதலே இருக்குது. இதில் தான் மார்ட்டின் லூத்தர் தனி மனித விசுவாசம் மட்டுமே ஜெயத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு ரோமன் கேத்தலிக்க அந்த மகா பாபிலோனை அவர் எதிர்த்து அவர் என்ன செய்தார்னா, தனி மனித விசுவாசத்தை அவனோட புராட்டஸ்டண்டை கொண்டு வந்தார். சபை சரித்திரத்திலும் பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா கிடையாது. அப்படியானால் ஒரு தனி மனிதனை கொண்டு அந்த வசனங்களை கொஞ்சம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எஸ்ராவின் புத்தகத்தில் இவர்கள் தேவாலயத்தை அஸ்திபாரம் போட்ட போது என்ன நடந்துச்சு பாருங்க பார்க்கலாம். அதில் மூணாவது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். ஏன் அழுதாங்க? அந்த முந்தின ஆலயம் எவ்வளவு மகிமையா இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அழுகையினாலே மாத்திரமே இந்த பிந்தின ஆலயத்தை கட்ட முடியும். அப்போஸ்தலர் காலத்து எழுப்புதல் எப்பேற்பட்ட மகிமையாக இருந்துச்சு.
மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். உம்முடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆண்டவரே, சீஷரின் தொகை அதிகமாய் பெருகினது. விசுவாசத்தில் ஒவ்வொரு பலனாய் இருந்தார்களே, இப்பொழுது எங்கே இந்த விசுவாசம் என்று அழுதுதான் இந்த பிந்தின இந்த ஒரு எழுப்புதல், இந்த பிந்தின அபிஷேகத்தை கட்ட முடியும். இந்த பிந்தின பெந்தகோஸ்தே அனுபவம் 1904 வருஷத்தில் அல்லது 1900 தான் என்ன பண்ணுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுச்சு. இந்த பிந்தின அபிஷேகத்தை தேவன் ஊற்றினார். அமெரிக்காவில் அசுசா என்கின்ற ஸ்ட்ரீட்ல வேதாகம கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து, ஆண்டவரே, முந்தின மகிமையை எங்களுக்கு இப்போது ஊற்றுமையா, இந்த பிந்தின அபிஷேகத்தை பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றுமையா என்று கூடி ஜெபித்த போது அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை மறுபடியும் தேவன் கொடுத்து புதுப்பித்தார். அதிலிருந்து வந்ததை இப்ப நாம ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பிந்தின ஆலயத்தை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை, அந்த விசுவாசத்தை, விசுவாசம் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனை விசுவாசிக்கிற தேவனே மகிமைக்கு பாத்திரர். அவரை எடுத்து என் இருதயத்தில் தரித்துக் கொள்ள வேண்டுமேயானால் அப்போஸ்தலர் காலத்தை எழுப்புதல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அழுது அஸ்திபாரம் போட்டாச்சு. ஆனால் 4 அதிகாரம் 9 வசனத்தில் ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றும் உள்ள அவர்கள் வகையாராவாகிய மற்ற இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அர்த்தசஸ்தா ராஜாவுக்கு எழுதி அந்த நகலில் கையெழுத்து போட்டு இந்த தேவாலயம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டாங்க. ஏன் தெரியுமா? இவங்க மட்டும் ஆலயத்தை கட்டிட்டாங்கன்னா ஆலயம் பொக்கிஷம், ஆலயம் மகிமை. இவங்க சுற்றி மதிலை கட்டுருவாங்க. மதில் சூழ்ந்த பட்டணம் என்றால் விலையேற பெற்ற பட்டணம், அது மகிமையடைந்த பட்டணம், அது ஜெயங்கொண்ட பட்டணம், அரணான பட்டணம். இவன் சொல்றான், இவங்க மட்டும் தேவாலயத்தை கட்டிட்டாங்க, மதிலை கட்டுருவான். இவன் மட்டும் தேவாலயத்தை கட்டிட்டாங்கன்னா மதிலை கட்டுருவான், அலங்கத்தை கட்டுருவான். வாசிங்க, இதே 4 அதிகாரத்தில் 12 வசனம் வாசிங்க பார்க்கலாம். உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைந்து அதன் மதிகளை எழுப்பி கட்டுகிறார்கள். நல்லா கவனிங்க, மதிலை எழுப்புறான், அலங்கத்தை கட்ட போறான். மதில் இல்லாத பட்டணம் அது பயங்கரம், அது ஒண்ணுமில்லாதது. தன் ஆவியை அடக்காதவன் மதில் இருந்த பழன பட்டணத்தை போல இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார். அடுத்தது சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம். இப்பொழுது இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கம் எடுப்பிக்கப்பட்டு போயிருச்சுனா நல்லா கவனிக்கணும். அலங்கம் என்ன? எருசலேம் தேவாலயம் என்பது மகிமையடைந்த இயேசு கிறிஸ்து. அந்த மகிமையடைந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டால் தான் அலங்கம் கட்ட முடியும், வாசலை கட்டி பிரதிஷ்டை பண்ண முடியும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல், முழுக்க ஸ்பிரிச்சுவல். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் சுய தோற்றமான பொருளை உடையதாகிறது என்று முந்தி நீங்கள் அறிய வேண்டும். எல்லாம் ஸ்பிரிட். அப்போ இவனுடைய டார்கெட் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டால் அலங்கம் கட்டப்பட்டுருச்சுன்னா, அலங்கம் என்பது ரட்சிப்பின் பூரணம், வாசல் என்பது துதி. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலாக எத்தனையோ சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்த்து இருக்கிறோம். அப்ப மறுபடியும் சொல்றான். 16 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4:16. ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால். அலங்கம் தான் இன்னைக்கு பிரச்சனை. அலங்கம் கட்டக்கூடாது, ஒன்னோட ஒன்ன ஜாயின் பண்ணக்கூடாது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு தனி மனித விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன விசுவாசம்? தனி மனித விசுவாசத்தில் மட்டும்தான் டாக்ட்ரின் ரிவீல் மொத்தத்தையும் உள்ள வாங்கி பலப்பட்டு அவர்கள் தான் ஆயத்தமாக முடியும். எத்தனை பேர் சத்தியம் புரிஞ்சு போச்சு? ஆமேனா? தனி மனித எந்த ஒரு டினாமினேஷனும் கிடையாது, எந்த ஒரு ஸ்தாபனமும் அந்த ஸ்தாபனத்துடைய உபதேசமும் 2ஆம் தேவாலயத்தையும் அலங்கத்தையும் கட்டி பிரதிஷ்டை பண்ண முடியாது. தனி மனித விசுவாசத்தினாலே மட்டுமே முடியும். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது? எத்தனையோ தரம் நல்லா பயந்து இருக்கிறேன். ஆண்டவரே, நான் தனியாக இருக்கிறேன்லாம் சொல்லி எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இப்போ அங்கே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தேவாலயம் இருக்குமேயானால், அது பொக்கிஷம் இருக்குமேயானால் சுற்றி மதில் இருக்க வேண்டும். நெகேமியா எருசலேமிலிருந்து அங்கே சூசான் அரண்மனைக்கு போன ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது அங்கே மதில் இல்லைன்னு சொன்னதும், ஐயோ, அவர் கை கால்லாம் நடுங்கி அழுது நெடுநாளாய் உபவாசித்து, உபவாசத்தில் மட்டும்தான் அலங்கத்தை கட்ட முடியும். உபவாசத்தில் மட்டும்தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரித்து கொள்ள முடியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டால்
உயிருள்ள தேவனை நீ சந்திக்கலாம். உன்னை நீ தரித்து கொண்டால் ஆதாமுடைய அந்த மரண சாயல் தான் உனக்குள்ள இருக்கும். ஆக இன்னைக்கு ரெண்டு, நீயா இயேசு கிறிஸ்துவா, இதுதான் கேள்வி. அம்மா கவனிக்கிறீங்களா? நீயா இயேசு கிறிஸ்துவா? இது வரைக்கும் அப்படி கேட்டுனா வாங்க. இப்போ அலங்கம் கட்டணும் அப்படியே வந்துருச்சு இல்லையா? சமஸ்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்து இஸ்ரவேல், ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போன்ற சீட்டு போட்டு 12 கோத்திரத்துக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. ஆமேனா? 12 கோத்திரத்துக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. யூதா கோத்திரத்தில் தேவாலயம், அந்த ஆலயம் தான் ரொம்ப முக்கியம். மகிமையின் சரீரம் மகிமை அடைய வேண்டும். ஆக யூதா கோத்திரத்துக்கு வந்துட்டு மறுபடியும் 2ஆம் தேவாலயம் குடும்பம், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் என்று யார் யாருக்குள்ள அந்த உணர்வு ஏற்படுகிறதோ அவங்க மட்டும்தான் தேவாலயமாக மகிமை அடைவார்கள். அதைத்தான் நெகேமியா சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் சகோதரர்களுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். இந்த மாம்சம் என்ன பண்ணாதுன்னா தேவனுடைய பிள்ளையாக இருக்காது, அது நான் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ நீ என்ன செய்யணும்னாக்கா நீ யுத்தம் பண்ண வேண்டும். அதைத்தான் நீங்கள் நெகேமியா அந்த வசனத்தை வாசித்துட்டு மறுபடியும் அடுத்த பகுதி நம்ம கடந்து போக போகிறோம். திருப்பி எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரர். நல்ல கவனிங்க, இதாங்க தனி மனித விசுவாசம். என் சகோதரன், எப்போது என் சகோதரன் என்ற நீதி விளங்கும்? எப்போ விளங்கும் என் சகோதரன்? தேவன் என் அப்பா. தேவன் என் அப்பான்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் என் சகோதரன், ஒவ்வொரு பெண்ணும் என் சகோதரி. இதுதான் நீதிமான். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? தனி மனித விசுவாசம். உன் சகோதரர்களுக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் எனக்கு என் தேவன் கொடுத்த என் பிள்ளை, அந்த உணர்வு வரணும், குடும்ப உணர்வு வரணும். அப்புறம் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவி, அப்புறம் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஆமேனா? ஆக இந்த வருகையில் யார் பங்கடைவாங்கன்னா என் குடும்பம், என் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை, என் தேவன் எனக்கு கொடுத்த மனைவி, என் தேவன் கொடுத்த கணவன் என்ற உணர்வு. குடும்பம் குடும்பம் குடும்பம்னு நான் கத்தி 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 என்னென்னமோ பண்ணியாச்சு. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. இப்போது நல்லா கவனிங்க, இது எப்படி இன்னும் ஒரு ப்ரூவ் பண்ணலாம்? கடைசி நாட்களில் எது வருகைக்கு போகும், எது மகிமை அடையும், எந்த தேவாலயம் மகிமை அடையும் என்று சொன்னால் தனி மனித விசுவாசம். இதைத்தான் மீகா தெளிவாக சொல்கிறார். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற. போதும். எப்படி வனவாசமா இருக்கிற? சொல்லுங்க, எப்படி வனவாசமா இருக்கிற? தனித்து. ஆமேனா? இஸ்ரேலில் இருக்கிற மலையிலேயே மிகப்பெரிய மலை எது தெரியுமா? இந்த கர்மேல் மலை தான். இந்த கர்மேல் மலையில் மலை ஏறுகிற அனுபவம் என்பது பிதாவாகிய தேவனை துதிக்கிற அனுபவம். ஆமேனா? சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறி சத்தமிடு. அந்த உயர்ந்த பர்வதம் என்பது கர்மேல் பர்வதம். இந்த கர்மேல் பர்வதம் என்பது சபை, அதாவது பிதாவாகிய தேவனை துதிக்கிற அனுபவம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டால்தான் தேவனை நீ அப்பான்னு கூப்பிட முடியும். அந்த அப்பா என்ற அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். அப்போதான் குடும்பம் என்கிற ரகசியம் உனக்கு புரியும். தேவன் அப்பா, தேவனும் அப்பானா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, குமாரன் மூலமாக தான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ உன்னை நீ வெறுத்துட்டு உயிர்த்தெழுந்த மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ஆமெனா? இதுதான் கர்மேலின் கொடுமுடியில் தனித்து வனவாசமாக இருக்கிற உம்முடைய மந்தை. மந்தைனா என்ன? தனித்து வனவாசம். அது வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிற அந்த தனி மனித விசுவாசம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
தன் விசுவாசத்தினாலே நீதிமான் மகிமை அடைவான். ஆக தனி மனித விசுவாசம் மாத்திரமே வருகைக்கு போகும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் தீர்ப்பு எழுதுகிறோம். தெளிவாய் தேவன் நமக்கு இந்த வெளிச்சத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தெளிவாக கொடுத்தாரு. ஆமெனா. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும். இந்த பாசான்னா என்ன, கீலேயாத்னா என்ன, கர்மேல்னா என்ன, மந்தைனா என்ன, கோல்னா என்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? உண்மையிலே கை தூக்கு பார்க்கலாம். கொஞ்சம் நோட்ஸில் எடுத்து வீட்டில் போய் பாருங்கள். இதெல்லாம் தெளிவான என்ன, எல்லாம் கோடு வேர்டாக எடுத்து கொடுத்தது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமை உடையவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆமென். ஏன் இந்த வார்த்தை நான் சொல்றது தெரியுதா? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக கர்மேலின் கொடுமுடியில், கொடுமுடி என்பது சிகரம். அந்த கர்மேலினுடைய கொடுமுடியினுடைய, கர்மேல் மலையுடைய சிகரத்தில் நீ ஏற வேண்டும். சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, சத்தமிட்டு அவரை கூப்பிடு, இதோ உன் தேவன் என்று யூதாவுக்கு இஸ்ரவேலுக்கு எடுத்து சொல்லு என்று. அந்த மகிமை, அது மலையேறுகிற அனுபவம் என்பது தேவனை நோக்கி பார்த்தேறுகிற ஒரு மகிமையின் அனுபவம். ஆக உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உபவாசத்தில் நீங்கள் நிற்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். உபவாசம் தனி மனித விசுவாசத்தில் மாத்திரம்தான் வருகைக்கு தேவனை போய் சந்திக்க முடியும். எந்த ஒரு டினாமினேஷனுடைய உபதேசமும் உள்ளே போகாது. ஆக குடும்பம், உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்தி, உங்கள் சகோதரர், உங்கள் சகோதரி, தயவுசெய்து இன்னைக்கு எல்லா வாலிப பிள்ளைகளும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போ தான் செய்திக்கு நேரம் உள்ள போகிறோம். சொன்ன டைமும் முடிச்சிடும், கவலைப்படாதீங்கன்னு கவனிங்க. தேவனுடைய நோக்கமே என்ன நோக்கம்னா, ஆண் பெண் இசைந்திருக்கணும். சொல்லுங்க, ஆண் பெண். ஏன் சொல்லுங்க. இப்போ கணவன் மனைவி உறவு என்ன நினைக்கிறீங்க? கணவன் மனைவி ரெண்டு பேரும் இசைந்தா பர்ஃபெக்ஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேலையே முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே சரீரமாக இசையணும். நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் தேவன் இருள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளி. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஒரே தேவன், நல்ல கவனிங்க, ஒரே தேவன் என்னைக்கு மனுஷன் நினைச்சாரோ அன்னைக்கு அவர் திருத்துவரானார். என்ன பண்ணாரு? தேவனிலிருந்து பிரிந்து வந்து சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் ஆனார். நல்ல கவனிங்க, தேவனிலிருந்து பிரிந்து கிறிஸ்து முந்தின பேர் ஆனார். முந்தின பேர் ஆயிட்டு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்துவிட்டு மறுபடியும் பிதாவாகிய தேவனில் போய் இசையணும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தேவனிலிருந்து பிரிந்த இந்த வார்த்தையானவர் ஆண் பெண். அதனால்தான் ஆதாமிலிருந்து ஏவாளை பிரித்தெடுத்தார் கிறிஸ்து. ரெண்டு பேரும் வேற வேற அல்ல, கணவன் மனைவி ஒரே சரீரமா இசையணும். இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள், ஆனால் இசைந்திருக்கவில்லை. அப்ப இசைந்தவர்கள்னா யாரு? தேவன் இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, கணவன் மனைவி இசைந்திருக்க முடியுமா? தனி மனித விசுவாசத்தினால மட்டும்தான் வருகைக்கு போக முடியும். அந்த தனி மனிதன் அல்லது அந்த மனைவி தன் கணவனோடு இசைந்திருக்க வேண்டும். அந்த கணவன் தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். சரி, திருமணம் ஆகாத பசங்க ஏமா எல்லாம் யார் எழுதாதீங்க, என்ன மட்டும் கொஞ்சம் கவனிங்கன்னா இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன நிறைய பேருக்கு இந்த புரிய மாட்டேங்குது. டைமோட முடிக்கிறேன்.
கொஞ்சம் எல்லா வாலிப பசங்களாம் பேனலை கீழே வச்சுருங்கண்ணா. எல்லா பேனலை கீழே வச்சுட்டு, எப்பா எனக்கு கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க, திருமணமாகாத வாலிப பிள்ளைங்க, திருமணம் ஆன சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கண்ணே. தேவனுக்கு என்ன தேவைன்னா கணவன் மனைவி இசையணும். சரி, யார் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிதாவை போய் தரிசிப்பாங்க அப்படின்னு இப்போ இயேசுராஜாவே ஒரு டாக்டரின் கொடுக்குறாரு. இப்போது தேவனுடைய நோக்கமே ஏதேன். ஏதேன் என்றால் மனமகிழ்ச்சி. ஏதேன் என்றால் அது ஒரு மனமகிழ்ச்சி. அங்கே ஒரு தோட்டத்தை உண்டாகிற தோட்டம் என்பது குடும்பம். அந்த தோட்டத்தில் கணவன் மனைவியை கொண்டு போய், அதாவது ஆதாமை தோட்டத்துக்கு கொண்டு போய், தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி மனைவியை உருவாக்கி கொடுக்குறார். தோட்டத்தில் தான் மனைவியை உருவாக்குறார். ஆதாமுக்குள்ளிருந்து வெளியே எடுத்து என்னத்துக்கு வெளியே பிரிச்சார்னா 2 பேரும் மறுபடியும் இசையணும். இந்த பிரபஞ்சமே உண்டாகுவதற்கான அஸ்திபாரம் என்னன்னா தேவன் பிரிந்தார். அதையா சாயங்காலம் விடியற்காலம் கேயோஸ் அண்ட் ஆர்டர். கேயோஸ் அண்டர். ஒரு குழப்பம் வந்தால் தான் ஒரு தெளிவு வரும். ஒரு குழப்பம் வந்தால் தான் சந்தோஷம் வரும். இதான் ஒழுங்கு. ஏனென்றால் தெய்வம் அடிக்கப்பட்டார். தெய்வம் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் ஆனார். ஆக கணவன் மனைவி தனிப்பட்ட விசுவாசத்தில் மாத்திரமே, கர்மேலின் கொடுமுடியில் மாத்திரமே, தனித்து வனவாசம் இருக்கிறவங்க மாத்திரமே இந்த மகிமைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வேதம் என்ன சொல்கிறேன், கற்பை எதிர்பார்க்கிறது. ஒவ்வொரு ஆணிடத்திலும் ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் கற்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ கணவன் மனைவி ஒன்றாக இசைந்துட்டாங்கன்னா இவங்க பூரணப்பட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள், இவங்க இந்த நியாயசாஸ்திரிகள் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேசியா இல்லைன்னு ஜனங்க அவரை வேற மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே அன்னைக்கு இருந்த சமுதாய கலாச்சாரத்தை வச்சு ஆண்டவரை மாட்டி 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 கோத்து விடுவானுங்க. ஆனால் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்படின்னு சொல்லுவோமா? கவனிங்க. எப்படின்னா, அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணலாம், பொம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னாவே என்ன பேர் வைப்பாங்க? மரியா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. மரியாள். மரியா என்று சொன்னால் மாறா. மாறா என்றால் கசப்பு. கசப்பு என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் மிரியாம், அதான் மாறா அப்படிலாம் வந்துச்சு. ஏன்னா அந்த யூத கலாச்சாரத்தில் பெண்கள் நசுக்கப்பட்டிருந்தார்கள். திருமணம் ஆயிட்டு எந்த நேரத்திலையும் அந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அவருடைய நியாயப்பிரமாணம் அதிகாரம் கொடுத்திருந்தது. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்பது மாம்சத்துக்கு சுயநீதி. டைவர்ஸ் பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு நீ உன் மனைவியை தள்ளிடலாம். என்ன ரீசனுக்கு? அதான் சொல்லிட்டேன், துணி சரியாக துவைக்கல, எனக்கு செட் ஆக மாட்டா, நீ டைவர்ஸ் பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணலாம், துணி சரியாக துவைக்கல தள்ளி விட்டுடலாம். குழம்புல உப்பு சரியாக போடல, எனக்கு என் டேஸ்ட்டு என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் தெரியல, இவளை வச்சுன்னு வேலைக்கு ஆகாது, இந்தா டைவர்ஸ் போயிடு. வீட்டை சரியாகவே பெருக்க மாட்டேங்கிறா, இதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணியிருந்தான். அதனால் பொம்பளை குழந்தை பிறந்துச்சுனாவே பெற்றவங்களுக்கெல்லாம் வயிறு எறியும், ஐயோ கடைசி வரைக்கும் உனக்கு கண்ணீர் தானாமா. அதனால நிறைய மரியாள்கள் பரிசுத்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மரியாள்கள். இப்போது இப்படி எதுக்கெடுத்தாலும் இவனுக்கு தசுபுசுனாவே டைவர்ஸ் தள்ளி விட்டுருவான். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஒருவனை உண்டாக்கினார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி அப்படின்னா என்னன்னா, கணவனும் மனைவியும் ஒன்றாக இசைந்திருக்கணும். இப்போ இயேசுராஜா ஊழியம் செய்த நாட்களில் இவங்க போயிட்டு ஆண்டவரை மாட்டி விடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட எல்லாரும் வந்தாங்க. வந்தப்போ எல்லாருக்கும் சுகம் கொடுத்துன்னு எல்லாரையும் பயங்கரமாக மகிமையாக தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இவங்களுக்கு பொறாம தாங்க முடியல. இப்போ ஆண்டவரை மாட்டி விடுறதுக்கு ஒரு பயங்கரமான சமுதாயத்தில் அன்றைக்கி இருந்த இந்த டைவர்ஸ் பிரச்சனையை பற்றி கலர்றானுங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19 அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19 அதிகாரத்தில் 1 வாசமா வேகமா இந்த இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் சொஸ்தமாக்கி விடுதலை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று இவரை விசுவாசிக்க கூடாதுன்னு சொல்லி அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினால் ஆகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தில் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு மோசே எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. பைபிள் இருக்குது, தேவனுடைய வார்த்தை. ஆனால் சமுதாயத்தில் எத்தனையோ பெண்கள்
இந்த டைவர்ஸ்னால நசுக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து விட்டு துடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தள்ளிவிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெண்களுக்கு விரோதமான ஆள் இவர். இல்லை தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்னா வேதத்துக்கு விரோதமான ஆள் இவர். புரிஞ்சு போச்சா? இயேசு ராஜாவை இவர்களை சோதிக்கணும் வந்தாவே இப்படி தான் சோதனை பண்ணுவானுங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றியாக ஜெயம் கொண்டார். ஆமென் சொல்லுவாமா? இப்போ ஆண்டவர் ஒரு டாக்டரினை சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. என்னது? வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். போதும் 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 போதும். தன் தகப்பனையும் கவனி கவனி. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் எப்படி உண்டாக்கினாரா? ஆதாம். ஆதாம் அப்படின்னா ஆண் அல்ல, மனுஷன். மனுஷன் என்றால் ஆண் பெண் தான் மனுஷன். நான் மறுபடியும் சொல்றேன். இஷ் இருக்கு இல்லையா, இஷா இருக்குல்ல, 2 வேர்டு. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கேன்பா, கொஞ்சம் அப்படி புதுசாக பார்க்காதீங்க. ஆதாம் மனுஷன். மனிதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. தனித்தனியாக ஆணு பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆண் பெண் தான் மனிதன். தேவன் திருத்துவர். தேவன் திருத்துவர். பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவர். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் ஆண் பெண் தான் மனிதன். இன்னைக்கு தேவன் நம்முடைய இருதயத்தில் ஒரு மாபெரும் வெளிச்சத்தை கொடுப்பாராக. அம்மா கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். கன்னத்தில் கையை வைக்கிறது எல்லாம் என்ன பாரு, எல்லாம் என்ன பாரு. நீங்கள் வாலிப பிள்ளைங்கள்லாம் நீங்கள் எல்லாம் மீட்கப்படணும்னு தேவன் விரும்புகிறார். எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கினே வாங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட, நல்லா கவனிங்க, இதன் அர்த்தம் வந்து போயிட்டு 3ஆம் நாத்தே புருஷனை பிரித்து எடுத்துன்னு வந்து தனி கொடுத்துன வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டுலாம் நிறைய பேர்லாம் தப்பாக போதிக்கிறாங்க. ஒரு 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 பிள்ளை தாய் தகப்போடு இசைந்திருக்க முடியும், இணைந்திருக்க தான் முடியும். மனைவி கூட மட்டும்தான் இசைய முடியும். மனைவி கூட இசையிருத்துனா என்னன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அவர் எவ்வளோ நல்லவராமே, எத்தனை சந்தோஷமாக இருக்குது. கணவன் மனைவி உறவை அவர் பார்த்துக்கினே இருக்கிறாரு. இன்னைக்காவது நீங்கள் இசைந்துட மாட்டீங்களா? இன்னைக்காவது நீங்கள் ஒருமித்து வந்துட மாட்டீங்களா? கணவன் மனைவி நீங்கள் இசைந்துட மாட்டீங்களா? அப்போ கணவன் மனைவி இசைவுன்னா என்ன? நம்ம கிட்ட எதிர்ப்பது பாருங்களேன். நீங்கள் என்ன கேட்டாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா எனக்கு இதெல்லாம் வேணும்பா, எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஏன் தெரியுமா? அவருக்கு தேவை ஒரே ஒரு காரியம், கணவன் மனைவி இசையணும். அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிறாரு. அவர் நாமத்தில் நீ என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனால் அவர் உங்ககிட்ட ஒன்று கேட்குறாரு, உன் கணவனோடு இசைய முடியுமா? உன் மனைவியோடு நீ இசையும். ஏன்னா இதுதான் டாக்டரின். ஆண் பெண் எப்பா ஞானம் புத்தி எதையும் ஞாபகம் இருக்குதுப்பா. இதெல்லாம் வேறு லெவல் பிரசங்கம். இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் லிங்க் பண்ணி தேவனுடைய அந்த 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் லிங்க் பண்ணிலாம் கொண்டு போனோம். அப்போது புருஷனானவன், அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், புருஷன் பொண்டாட்டி சண்டையில் எந்த தாய் தகப்பனோ மாமியார் மாமனாரோ நாத்தனாரோ மச்சினோ இவனோ அவனெல்லாம் உள்ள மூக்க நுழைச்சுன்னா அவங்க மூக்க அறுத்துருவராண்டவர்னு படித்து சொன்னேன். ஏன்னா கணவன் மனைவி உறவில் நம்ம 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 ஊர்லெல்லாம் ஒரு நல்ல அருமையான ஒரு பழமொழி. அந்த பழமொழி நினச்சாவே எனக்கு அது குளிரும். எவ்வளோ குளிர் எவ்வளோ உண்மைன்னு குளிரும். என்ன தெரியுமா? வாவர பொண்ணை தாயாரே கெடுக்கிறா. 100% வாழவே கூடாது அந்த பொம்பளை. ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த பெண்ணுக்கு அனுபவம் வரும். ஒரு பிரச்சனை அனுபவம் இது போய் மூக்க நுழைக்கும். நீ இதை சொல்கிற கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்கு, உனக்கு என்ன? வாவர பொண்ணை தாயாரே கெடுக்கிறான்றது 100% உண்மை. நம்ம ஆட்கள் இதெல்லாம் நல்லா உட்காந்து நல்லா பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த பழமையெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பெண்களுடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு காரணமே அதை பெற்ற அம்மாக்குதே. அது வாய் சொம்மவே இருக்காது. அது ஃபெவிக்விக்கு போட்டு ஒட்டிடணும். பிளாஸ்டிக் போட பிச்சுன்னு வந்துடும். வாயில் ஃபெவிக்விக்கு போட்டு ஒட்டிடணும். அந்த பொண்ணை வாழ விடுமான்னு. சரி கவனிங்க. மனைவியோட இசைந்திருப்பான். தேவன் நோக்கம், கணவன் மனைவியை படைத்த நோக்கம் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட
இசைந்து, அதுதான் நான் சொல்லிட்டேன், இந்த எம்சீல் மாதிரி ரெண்டு ரெண்டு ஐட்டம் தனித்தனியாக இருக்கும். அதை எடுத்து ஒன்றா பிசைஞ்சிட்டோன்னா அது பிரிக்கவே முடியாது, அது கிரிப் ஆகிடும். அந்த கிரிப்பு வரணும். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சம். கவுனி, கணவன் மனைவி ஒரே மாம்சம். வாசி. ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். கணவன் மனைவி யார் இணைத்தது? சொல்லுங்க, கணவன் மனைவி யார் இணைத்தது? தேவன் இணைத்தது. அதை எந்த சக்தியும் பிரிக்கிறதுக்கு வல்லமை கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டார்? இப்போ யார் பக்கம் பேசினார்? இயேசுராஜா. இந்த பக்கம் தோரா, இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட பெண்கள். இப்போ யார் பக்கம் பேசினா மாதிரி இருக்குது? சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் பேசினா மாதிரி இருக்குது இல்லையா? உடனே இவங்க தோராவை பிடிச்சி அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார்? இப்போ தோராவை பிடிச்சிட்டானுங்க. ஆமென். இப்போ என்ன பக்தி, இப்போ தேவனுக்கென்று பக்தி வைராகம் இருக்கிறவங்களா இப்போ ஏசப்பா பகைக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம்ல, தோரா இருக்குதுல்ல. கர்த்தர் மோசையை சீனாய் மலையில் முகமுகமாய் பார்த்து எழுதி கொடுத்த கற்பனை அல்ல. அது எப்படி இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவராக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை தப்பாக சொல்லாமா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை ஏற்படுத்தி இப்போ இயேசு ராஜாவை அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸ்குள்ளே கொண்டு போகிறானுங்க. அதுக்கு இயேசப்பா சொல்கிறாரு, அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. கவனிங்க, டைவர்ஸ், அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு டைவர்ஸும் கொடுக்கல இவனுங்க. இவனு நினச்சா இந்த பொம்பளையை தள்ளி விட்டுருவானுங்க. இவன் மறுபடியும் கூப்பிட்டுக்குவானா, மறுபடியும் சேர்த்துக்குவானா, மறுபடியும் நான் கூட போய் வாழ்வானா, இல்லை நான் வேற கல்யாணம் பண்ணிக்கலாமானே தெரியாமல் அந்த பொம்பளை பாவம் டவுட்லேயே இருக்கும். கடைசி வரைக்கும் இவன் கூப்பிட நினச்சி அது ஒரு வாழா வெட்டியாகவே செத்து போயிடும். அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நீ ஒரு வேளை நீ அவளுக்கு வேணான்னு சொல்லிட்டேன்னா ஒரு டைவர்ஸ் பத்திரம் உனக்கும் எனக்கு விவாக ரத்து பண்ணி விட்டுறா. அவளுக்கு வேறு யாருன்னா திருமணம், அவளுக்கு யாரா பிடிச்சதுன்னா வேறு யாராவது வாழ்க்கை கொடுக்க நினச்சான்னா அவள் திருமணம் பண்ணிக்கின்னு அவள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போய்டும். பாவம், கடைசி வரைக்கும் அவள் அப்படியே இருக்கணுமா? எவ்வளோ நல்ல தேவன். ஆமேனா? நியாயப்பிரமாணம்லாம் படித்தா கண்ணில் கண்ணீர் வரும். அவ்வளவு அன்பு, மனதுருக்கம், இரக்கம் முழுக்க அதில் தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? நியாயப்பிரமாணம் டைவர்ஸ் கொடுத்தாரு. அப்போ ஆதி முதல்ல அப்படி இல்லைடா. நீங்கள் உங்கள் மன கடினத்தில் உங்கள் ஆண் ஆதிக்கத்தை இந்த பெண்ணில் காட்டி உங்கள் நாசமாக போயிட்டீங்க நீங்கள். அதனால் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தாரு. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்னவஸ்திர விவாக கடமை, இதை செய்தால் எத்தினி பண்ணோன்னா திருமணம் பண்ணலாம். ஏன்னா குமாரன் இன்னும் வெளிப்படலை. அன்னம் வஸ்திரம் விவாக கடமை. அதாவது அன்னம் என்றால் அவன் சோறு போடணும், வஸ்திரம் துணி எடுத்து கொடுக்கணும். விவாக கடமை மாதத்துக்கு ஒரு நாள் அது குடும்பத்தில் இணையணும். 2 முறை குடும்பத்தில் இணையணும். அப்படி இணைஞ்சனாக்கா நீ என்ன பண்ணலாம், எத்தனை பெண்ணோன்னா திருமணம் பண்ணிக்கலாம் என்பது நியாயப்பிரமாணம். அதை தேவன், ஏன்னா நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது, அது சுயநீதி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த இடத்துல எழுதி கொடுத்து சொல்கிறாரு, ஆனால் தேவனுடைய நீதியின்படி உங்களை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்றால், வாசிங்க 9ஆம் வசனம். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தன செய்கிறது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சார செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சார செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு பயங்கரமான மகிமையான வார்த்தை ஏசப்பா சொல்றாரு. இந்த பாரு, நீ உனக்கு குழம்புல உப்பு போடல, உன் துணியை சரியாக துவைக்கல, அப்புறம் உன் வீட்டை பெருக்கலை, என் கருத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் டைவர்ஸ் பண்ணல. மாவனை நான் வந்துட்டேன், தேவனுடைய குமாரன் நான் வந்துட்டேன். இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், உன் மனைவி ஒரு விபச்சாரம் செஞ்சால் மட்டும்தான் உன் மனைவியை நீ டைவர்ஸ் பண்ணலாம். அப்படியே நீ உனக்கு திருமணம் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா, தள்ளப்பட்டவள் டைவர்ஸ் ஆனவளை திருமணம் பண்ணுறான் பாரு, அவனும் விபச்சாரம் செய்கிறவன். தன் மனைவியை விபச்சார முகாந்தரத்தினால் ஒழிய தள்ளிவிட்டனா நீ விபச்சாரக்காரன்டான்றாரு.
ஆக கணவன் மனைவியை நீ அப்படி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அன்னைக்கு வரைக்கும் இந்த யூத கலாச்சாரத்தில் மூழ்கி போயிருந்த இயேசுராஜோட சீஷர்களுக்கே குபீர்னு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னது, என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு? நல்லா கவனிங்க. இப்போது இவங்களை இந்த வேதபாரகர் பரிசேயர் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் சமாளித்து கட்டார். இப்போ பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒரு சத்தியத்தை யாருக்கு புரிய வைக்கணும்னா இயேசுராஜாவுடைய சீஷர்களுக்கு இப்போ சத்தியத்தை புரிய வைக்கணும். ஏன்னா இவங்க தான் இப்போ கேள்வி கேட்குறாங்க. வாசி 10ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவருடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவங்க ஒரு பயங்கரமான முட்டு கொடுக்குறாங்க. ஆண்டவரே, சரிங்க ஆண்டவர், உங்கள் வார்த்தையை ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் வேசித்தன முகாந்தத்தில் மட்டும்தான் மனைவியை தள்ளனா மீதியில் தள்ளக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, இதுங்களா கூட ஏன் வாழ்வான் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா கல்யாணம் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன் எங்களுக்கு சௌகரியம் இல்லைனாக்கா நாங்கள் எப்போனா தள்ளி விடலாம். என்ன மாதிரி கலாச்சாரம் நீங்கள் என்ன ஆண்டவர் இப்போ நீங்கள் பொண்டாட்டிலாம் தள்ளக்கூடாது, டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ ஏசப்பா சொல்றாரு. இப்போ விளக்கம் வாசிங்க. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்பா இப்பதான் விஷயத்துக்கு வரேன், கவனிங்க. யாருக்கு மட்டும்தான் இந்த கணவன் மனைவி இசைந்திருத்தல், தனி மனித விசுவாசம், கர்மேலின் கொடுமுடியில் தனித்து வனவாசமாக இருக்கிற இந்த மந்தையின் அனுபவம் யாருக்கு மட்டும்தான் புரியும் என்றால் வரம் பெற்றவர்களுக்கு தான் புரியும் என்று கர்த்தரே தெளிவாக சொல்லிட்டார். எவ்வளவு தான் டாக்டரினை எடுத்து கொடுத்தாலும், உங்கள் கண் முன்னாடி எவ்வளவு தான் எடுத்து இதை கொடுத்தாலும், அல்லது என்ன படம் போட்டு அல்லது என்ன ஒரு வியாக்கியானங்களை எடுத்து உங்கள் கண் முன்னாடி காட்டினாலும், வரம் பெற்றவர்கள் மட்டும்தான் மனைவியோடு இசைந்திருக்க முடியும். வரம் பெற்றவர்கள். சரி, இந்த வரம் பெற்றவர்கள் அப்படின்னா என்ன? எல்லாராலும் கணவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. டேய் வாடா போடா, டேய் கணவன் சொல்லுவார், இல்லை அதான் செய்ய முடியாது, நான் இப்படி தான் செய்வேன், குண்டக்கா மண்டக்கா எசக்கு புசுக்கா ஒன்னோட ஒன்று என்றைக்கும் சண்டை போட்டு இருக்கிறதுக்கு காரணம்னா வரம் பெறவில்லை. வரம் பெற்றவர்கள் மட்டும்தான் இசைந்திருக்க முடியும். சரி, எப்படி வரம் பெற்ற மைண்டில் வச்சு யாருங்க? இப்போ இந்த இசை கணவன் மனைவி இசைந்திருத்தலை பற்றி தான் பேசுகிறார் ஆண்டவர். இங்க கணவன் மனைவி இசைந்திருக்கணும்னா அவர்கள் வரம் பெற்றுக்க வேண்டும். அப்போ தான் டைவர்ஸ் பண்ண முடியாது. மன ரீதியாக மனது இது முழுக்க முழுக்க நான் சொல்கிறது உள்ளான மனுஷன் என்பது தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அப்போது இப்போ ஆண்டவர் சொல்கிறதுக்கான விளக்கத்தை சொல்கிறாரு. இந்த வரம் பெற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். கவனி, இந்த சத்தியத்தை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன், ஒரு பவர், ஒரு டிவைன் பவர், ஒரு தெய்வீக வல்லமை உனக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ள முடியும். இது பயங்கர டாக்டரின். இது ஒன்று வரம் பெற்றவர்கள் அப்படின்ட்டாரு, இதை புரிந்து கொள்ள வல்லவன் அப்படின்ட்டாரு. யாரு தான் இந்த வரம் பெற்றவர்கள்? யாரு தான் தம் மனைவியோடு இசைந்திருக்க முடியும் என்றால் அன்னகர்கள். அன்னகர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா உணர்ச்சி அற்றவர்கள். ஆண் உணர்ச்சியும் இருக்காது, ஆண் உடம்பு இருக்கும், அந்த ஆண் உணர்ச்சி இருக்காது. பெண் உடல் இருக்கும், பெண் உணர்ச்சி இருக்காது. இந்த அன்னகர்கள் ஈனக்ஸ் இவங்க யார் அப்படின்னா, மூல பாஷையில் இருந்தாக்கா பெட் கீப்பர். தங்களுடைய தங்களுடைய படுக்கையை அசுசிப்படுத்தாதவர்கள். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமான வசந்தத்தை வாசிமாத 13:4 எடுத்து வாசி.
எபிரேயர் 13:4. பெட் கீப்பர். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், விவாகம் திருமணம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், விவாக மஞ்சம் விவாக மஞ்சம். இப்போ இந்த ஈனக்ஸ் அப்படின்னா யார் தெரியுமா? ஈனக் அதாவது வந்து அன்னகர்கள் அப்படின்னா யாருன்னா பெட் கீப்பர் அப்படின்னு அங்கே ஸ்ட்ராங்கில் போட்டிருக்கு. ஸ்ட்ராங் டெஃபினேஷனில் கவனிங்க. அதாவது வந்து தங்களுடைய மஞ்சத்தை அசுசிப்படுத்தார்கள் சிந்தனையிலேயே. இவங்க யாருன்னாக்கா உணர்ச்சி அற்றவர்கள். தாயின் வயிற்றிலிருந்தே பிறக்கும் போதே அன்னகர்கள், திருநங்கைகளை சொல்லலை நான். இது திருநங்கை அல்ல, இது திருநங்கை அல்ல, அன்னகர்கள். அந்த உணர்ச்சியே இல்லாத விதையடைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் சமூகத்தில் விதையடைக்கப்பட்ட வரக்கூடாதுன்னாரு. கவனிங்க, இது அன்னகர்கள் சொன்னால் உணர்ச்சி அற்றவர்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சில பேருக்கு அந்த உணர்ச்சியே இருக்காது. ரெண்டாவது, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்கள் நல்ல டேலண்டான ஆளாக இருப்பான். ஒருத்தர் நல்ல டேலண்டான இருப்பான். ராஜா என்ன பண்ணுவார்னா, என் அரண்மனைக்கு உன்னை மெய்க்காவலனாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய உன்னை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய விதையை என்ன பண்ணுவாங்க, அடிச்சிடுவாங்க. ஏன்னா இவன் நான் இல்லாத நேரத்தில் இவன் வேறு மாதிரி ஏதாவது தப்பாக நடந்துட்டு வேறு மாதிரி போயிடு போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் என்ன செய்வாங்க, விதை அடித்து அரண்மனையில் விட்டுருவாங்க. ஆக அவனுக்கு அந்த உணர்ச்சியே இருக்காது. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. கவனிங்க, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவர்களை சிருஷ்டித்து அவர் என்ன பண்ணார்னாக்கா, நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள். நிர்வாணி. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டானா, இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னாக்கா, இவன் தேவனுடைய ஆணாக இருக்க வேண்டும், தேவனுடைய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு, ஆதாமே நான் மனுஷனா வந்து உனக்காக பலியாகி நீ என்னை தரித்து கொண்டால் நீ தேவனுடைய பிள்ளையாக மாறுவாய், தேவன் உனக்கு ஒரு பெண்ணை நியமித்து கொடுப்பார், நீ அந்த பெண்ணோட இசையணும். நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆணாக இருக்கும்படி இருக்கணும்னா தேவன் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். நீ தேவனுடைய ஆணாக இருக்கணும்னா கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்திலே நீ தரிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அன்னகர்கள் என்றால் யாருன்னா, கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்திலே தரித்து கொண்டவர்கள். வரம் பெற்றவர்கள் என்றால் யார் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றால்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து கிறிஸ்து இயேசு உன்னை சிலுவையில் அடிச்சிட்டு கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்தில் தரித்து கொள்ளும்படி வைப்பார். அப்போது தான் தேவன் கொடுத்த என் மனைவி, என் தேவன் கொடுத்த என் கணவன், மீதி பேரெல்லாம் என் சகோதரன். இப்போ அவன் அன்னகன் ஆயிட்டான். மனைவியோடு இசைந்திருப்பது என்பதுதான் அன்னகன். ஒரே ஒரு மனைவி தான், ஒரே ஒரு கணவன் தான். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் நான் நிர்வாணி அப்படின்ட்டா, நான் ஒரு ஆண். இந்த ஆண் என்ன செய்கிறான்டா, விபச்சாரம் செய்கிறான், பார்க்குற பொம்பளையெல்லாம் இச்சிக்கிறான். இந்த பெண் என்ன செய்கிறாள் என்றால் விபச்சாரம் செய்கிறாள், பார்க்குற எல்லா ஆம்பளையும் இச்சிக்கிறாள். அப்போ தேவனை மறுதலிக்கிறார்கள். எதை புரிஞ்சு போச்சு? நான் தான் ஆம்பளை ராஜா, நான் நிர்வாணி. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து தோட்டத்திலே ஒளிந்து கொண்டேன். அப்போ தேவன் இன்னைக்கு யாரை எதிர்பார்க்கிறார்னா, அன்னகர்களை எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக ஒருவனும் நிர்வாணமாய் இராதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். என்னது நிர்வாணி? நிர்வாணினா யாருன்னா, நான் ஆண் என்கின்ற பார்வை உடையவன் நிர்வாணி, நான் பெண் என்கின்ற பார்வை உடையவள் நிர்வாணி. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆண். இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் தரித்து கொண்டால் தான் நீ தேவனை பார்க்க முடியும்.
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே நீ தரித்து கொண்டால் தான் நீ தேவனை பார்க்க முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், நீ உள்ள இருந்தனா, உன் நீதி உள்ள இருக்கும்னா நீ தேவனை பார்க்க முடியாது. நீ ஒரு ஆணா தான் இருப்ப, ஒரு பெண்ணை தான் இருப்ப. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் தான் ஏற்றுக்கொள்ள முடியுன்றாரு. அப்போ என்ன சொல்றாரு இங்க ஆண்டவர்னா, தேவன் உனக்கென்று ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறார். ஒரே ஒரு பெண், அவள் தான் உன் மனைவி. தேவன் உனக்கென்று ஒரு ஆணை நியமித்திருக்கிறார், அவர் தான் உன் கணவன். மீதி பேர்லாம் உன் சகோதரன், மீதி பேர்லாம் சகோதரி. இந்த நீதி தான் தேவனை முகமுகமாய் காண முடியும். எத்தனை சொல்றது புரியுது? ஆமேனா? நல்லா கவனிங்க. அப்ப தேவனுக்கு யார் தேவை? அன்னகர்கள் தேவை. தேவனுக்கு யார் தேவை? நிர்வாணிகள் அல்ல. நிர்வாணமாய் இராதபடிக்கு, நீ ஒரு ஆணாக இராதபடிக்கு, நீ ஒரு பெண்ணாக இராதபடிக்கு. கவனி, என்ன கவனின்னு சொன்ன, எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். எல்லாம் கொஞ்சம் என்ன கவனிங்க. இப்போ பிள்ளைங்களை வளர்த்தெடுக்கிறோம் இல்லையா? பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னா, அவர்களை அன்னகர்களாக வளர்க்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சாவு இருக்குது, மரணம் இருக்குது. என் பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா, அவங்கள வெறுத்துட்டு கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளணும். இந்த பார்வை உனக்கு வந்துச்சுன்னா தான் உன் பிள்ளைங்களை நீ எப்படி வளர்ப்பன்னா, அன்னகர்களாக. நீ என்ன நினைக்கிறன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னாவே, அதுலேயும் பொம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா, டே என் பிள்ளைய கட்டிக்கிடா, என் பொண்ணை கட்டிக்கிடா, எட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா பாவத்தில் தள்ளுறாங்க. ஒரு தாய் தகப்பனுடைய வேலை பிள்ளைங்களை பெற்றெடுத்து அந்த பிள்ளைங்களை அன்னகர்களாக வளர்க்கணும். அன்னகர்கள்னா யாருன்னா, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். எத்தனை சொல்றது புரியுது? இந்த பிள்ளைங்களுக்கு பெண் பார்க்க வேண்டிய வேலை அல்லது ஆம்பளைய பார்க்க வேண்டிய திருமண வேலை தேவனுடைய வேலை. ரெபேக்காலை பார்க்கும்படிக்கு எலியாசர் போகும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமேனா? பாருங்க, பிள்ளைங்களுக்கு ஜோடியை பார்க்க வேண்டிய வேலை அம்மா அப்பா வேலை கிடையாது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தி உள்ள மனைவியோ அந்த கல்யாண வேலையை பார்க்குறவர் கர்த்தர். அவர் கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கிற. ரெண்டு கையை வச்சுக்கணும், வாங்கப்பா நான் உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். உன் இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் நான் நடுவாக நிற்கிறேன். ஆக கல்யாணம் அவருடையது. பெத்தவங்க வேலை என்ன வேலை? உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அன்னகர்களாக வளர்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வைக்கணும். இது இந்த மைண்டு. இப்போ காலையில் டெய்லி ப்ரைஸிங் நடக்குது. காலையில் ப்ரைஸிங் நடக்குது, 5 மணிக்கு ப்ரைஸிங் நடக்குது. ஐயோ புள்ள நைட்டு எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிச்சுப்பா. ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு 9 மணிக்கு பத்துச்சா, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு எப்படி எழுப்புறுத்துன்னு அப்படியே இறக்கம் பொங்கிடும் உங்களுக்கு. நீங்கள் செத்து போனவங்க, நீங்களாம் செத்து போன கூட்டம். உன் பார்வை என் பிள்ளைக்குள்ள மரணம் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளணும். காத்தடிச்சாலும் மழை அடித்தாலும் என்ன நடந்தாலும் நீ கொடுக்க வேண்டியது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜீவனை தான் கொடுக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும்னா நீ வரம் பெற்றிருக்க வேண்டும். வரம் என்பது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் உள்ள இருந்துச்சுன்னா தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு தேவனை துதிக்க முடியும். இப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு வாலிப பெண், நல்லா கவனி, இயேசு கிறிஸ்து தரித்து கொண்ட வாலிப பெண் யாரை மட்டுமே துதிப்பா? தேவனை மட்டுமே துதிப்பா. ஏற்ற காலத்தில் தேவன் பேசுவார், இதோமா உன்னுடைய துணைன்னு. அது வரைக்கும் எந்த ஆணையும் அவளால் இச்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு அன்னகனாகிய ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படியே தேவனை துதிச்சுக்கினே இருப்பான். அப்போ ஏற்ற வேலையில் அவர் சித்தத்தின்படி இதோட உனக்கு ஒரு பெண்ணு தேவனே சொல்லி இணைக்கணும். நம்ம ஆளுங்க இன்றைக்கி மாம்சத்தில் போய் பொண்ணை பார்த்து, மாம்சத்தில் போய் எல்லாத்தையும் போய் 1க்கு 4 முறை பார்த்து இது இப்போ வர்றது. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. பாஸ்டர் ஜோமன் இருப்பார், ஆண்டவர் பேசுவார், இந்த பையனுக்கு அந்த ஊரில் ஒரு பொண்ணுக்கு இது போய் கல்யாணம் பண்ணுவார். இவங்க மூஞ்சிக்கலாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே போய் நேரம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடும்பம் பண்ணுவாங்க. அந்த குடும்பம் அவ்வளோ மகிமையாக இருக்கும். இப்போ நான் கடகன்னு வரம்னா என்ன? இங்கே இசைவை பற்றி பேசுகிறாரு. நல்லா கவனிக்க, வரம்னா என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம்
2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். யாருடைய வரத்தை பெறுவீர்கள்? பரிசுத்த ஆவியினுடைய வரம் பெற்றவர்களுக்கு தான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன் என்கின்ற ரகசியம் உனக்கு புரியும். அடுத்தது இந்த அன்னகன் அப்படின்னா என்னன்னா, இந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு, இந்த ஆம்பளை, நான் ஒரு ஆம்பளை அப்படின்றத கலைந்து போட்டு கிறிஸ்தியஸை தரித்து கொள்றான், தேவனை துதிக்கிறான். இப்போ தேவனுடைய ஆணாக, தேவனுடைய ஆண், தேவனுடைய பெண், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தார்னாவே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி இந்த பழைய மனுஷனை, இந்த இச்சை மனுஷனை புறம்பே தள்ளிட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவோம். தரித்து கொண்ட பிற்பாடு அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறிடுறாங்க. ஆக அன்னகர்கள் அப்படின்னாக்கா சுத்தமாக உணர்ச்சியே அற்றவர்கள் அப்படி அல்ல, கிறிஸ்தேசுவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக அந்த சகோதர ஸ்நேகம் வந்துடும். அதுதான் நீதி. இது என் சகோதரன், இது என் சகோதரி. எப்பா புரிஞ்சு போச்சா? ஒவ்வொரு வாலிபனும் என்னவா இருக்கணும்? அன்னகனாக இருக்கணும். எப்படி அன்னகன்? இதுதான் கடகன் இயேசு தரித்து கொள்ளுகிற அனுபவம். அன்னகர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டவர்கள். எபேசியர் நிருபம் அதில் எங்கிருந்து வாசிச்சா தெரியுமா புரியும்? இது நான் வாசிக்கிறேன் வேகமான 4ஆம் அதிகாரம் 17 நான் வாசிக்கிறேன். அன்னகர்னா யாரு? ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் கவனி, எல்லாரும் எப்படி எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்களா? காம விகாரத்துக்கு. எல்லாம் கவனி, வாலிபனே, வாலிப சகோதரியே கவனி. முன்னாடி இருக்கும்போது தேவனை அறியல, ஆனால் அன்னகர்கள் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து, பரிசுத்த ஆவியான உள்ள வார்த்தை என்னை இயேசு கிறிஸ்துவை மாற்றுறதுக்கு தான். ஆமென். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி அபிஷேகம் எதுக்குன்னா என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு. ஆமேனா? இப்போ என்ன நடக்கணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். என்ன நடக்குது? அவர்கள் காம விகாரத்துக்கு, இந்த காம விகாரம் என்பது நான் ஆண், அவன் தான் நிர்வாணி. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாக இருப்பதினால், நான் ஒரு ஆணாக இருப்பது, நீ ஆணா இருந்தனா எல்லா பெண்ணையும் இச்சிப்ப. அப்ப தேவ நீதி அங்கே இல்லை. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? தேவனுக்கு யார் தேவை? அன்னகர்கள் தேவை. சொல்லுங்க, தேவனுக்கு யார் தேவை? அன்னகர்கள். அன்னகர்கள்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. நீங்களோ, இப்ப சபைக்கு சொல்றாரு, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து தேவகுமாரன் இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. கிறிஸ்துவின் போதனை, கவனிங்க, கிறிஸ்துவின் போதனை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு. எல்லாம் கவனி, யார் அந்த பழைய மனுஷன்? இவனை கலைஞ்சு போட்டு, இந்த ஆண் கலைந்து போட்டு தேவனுடைய ஆணாக அந்த நிர்வாணியை கலைந்து போட்டு இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்தவனாக, கிறிஸ்து என் பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதே நீதி. அப்போ நீங்கள் சொல்ற பாருங்க, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் தரித்து கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தில் இந்த மனுஷன் தரித்து கொண்டோம், சபையில் இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டோம். இவர்கள் தான் அன்னகர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரை பார்ப்பாங்க? தேவனை அப்பாவாக பார்ப்பார்கள். தேவன் எங்கள் அப்பானா அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட எல்லாரும் என் சகோதரிகள், எல்லாரும் என் சகோதரர்கள். அப்போ இவங்களால
இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆகுது. இப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்து யான் மரணத்தை அவர் சாப்பிட்டார்ல, யான் மரணத்தை அவர் சாப்பிட்டார். இப்போ என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது, என் மனைவி எனக்கு ஏற்றார மாதிரியே நடக்காது அப்படின்னு வச்சுங்க. ஆனால் என்னுடைய மனைவியினுடைய பலவீனங்களை எல்லாம் நான் சாப்பிட்ருவேன். இயேசுக்கு அது மரணம், எனக்கு அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு சரியில்லை. என்னுடைய சுபாவத்துக்கு என் மனைவிக்கு, என் சுபாவத்துக்கு ஏற்றபடி என் மனைவி இதை செய்யலை. அதை போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி, எல்லாருக்கிட்டையும் என் மனைவி இப்படி அப்படின்லாம் சொல்லி, அப்படி என் மனைவி பற்றி குறைலாம் சொல்லாமல் என் தேவன் கொடுத்த என் மனைவின்னு சொல்லிட்டு என் மனைவியிலிருந்து வெளிப்படக்கூடிய பலவீனங்களை எல்லாம் நான் சாப்பிட்ருவேன். அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி என் மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரோ, அதே போல என் மனைவி ஒரு குறை உள்ளவள், என் மனைவி ஒரு பாவியான மனுஷன், என் மனைவி தேவனை அறியவில்லை, என் மனைவியில் குறை இருக்கும், அந்த குறைகளை எல்லாம் நான் சாப்பிட்ருவேன். இவன் தான் அன்னகன். அதே போல் என் கணவன் எனக்கு ஏற்றார்கள் இல்லை, என் கணவனுக்கே ஒரு சுபாவம் இருக்குது. அந்த சுபாவத்தை, அந்த உணர்வை புரிஞ்சுக்கின்ற ஒரு மனம் என்னதுங்க, நானும் என் மனைவியும் ஒரே காரியத்தை செய்வதா? நான் ஒரு ஆண், என் மனைவி ஒரு பெண். நான் படித்தது, என்னுடைய பழக்க வழக்கம், என் குடும்ப பின்னணி எல்லாம் வேறு. என் மனைவி படித்தது, என் மனைவியுடைய குடும்ப பின்னணியில் வேறு. ரெண்டு பேரும் ஒன்றாகும். இப்போ என் மனைவி எனக்கு ஏற்ற நடக்க முடியாது, என் மனைவிக்கு ஏற்ற நான் நடக்க முடியாது. ஆனால் என் மனைவியினுடைய பலவீனங்கள் என்ன என்பதை அறிந்து அந்த பலவீனங்களையெல்லாம் நான் சாப்பிட்டுறோம், நான் விழுங்கணும், அதை நான் விழுங்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து என் மரணத்தை விழுங்கினாரோ அதே போல் எனக்கு தேவனுக்கு பிடிக்காதெல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்து என் மரணத்தை விழுங்கினாரோ அதே போல் எனக்கு பிடிக்காதெல்லாம் என் மனைவி செய்யும் போது என் மனைவியினுடைய பலவீனங்களை பொறுத்து கொண்டு இருப்பேனே, அவன்தான் அன்னகன். அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அவ்வளவு சமாதானமாக இருக்கும். இது என் தேவன் கொடுத்த மனைவி. மனைவி மேலே குறை வாயில் திறந்து யார்கிட்டையும் பேசவே கூடாது. கணவனை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாது. அது எப்போ வரும்னா சும்மாலாம் வராது. இன்றைக்கி உலக ரீதியாக நேசிக்கிற நேசம் உண்டு. ஆதி அன்பு, அறிவோடு கூடிய அன்பு, அறிவு கெட்டாத அன்பு, இதெல்லாம் உள்ளே இருக்குது. ஆதி அன்பு, அறிவோடு கூடிய அன்பு, அறிவு கெட்டாத அன்பு, அதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் பயங்கரமான ஸ்டடி, இதெல்லாம் உட்காந்து படிக்கணும். நல்லா கவனிங்க. ஆக முந்தின நடக்கைகளுக்கு இந்த மோசம் பக்கம் வச்சு இந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் தான் ஜீவன். அவர் போய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவரை நான் தரித்து கொண்டால் மட்டுமே என் மனைவியோடு இசைந்திருக்க முடியும். அவங்க தான் அன்னகர்கள். புரிஞ்சு போச்சா? இவங்க தான் அன்னகர்கள். அன்னகர்கள்னால் தேவ சித்தம் செய்கிறவங்க. அப்பா உங்கள் சித்தம் யாருப்பா? எந்த பொண்ணுப்பா? யாருப்பா? என் மனைவி. ஓகே, யாருப்பா? என் கணவன். இப்போ வாலிப பிள்ளைங்களை என்னவா மாறணும்? வெரி குட், புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். வாலிபர்கள் என்னவா மாறணும்? அன்னகர்கள்னால் யார்? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்து யார் தரித்து கொள்ள முடியும்? வரம் பெற்றவர்கள். வரம்னா என்னது? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். புரிஞ்சு போச்சா? இப்போ மனைவியை நல்லா கவனிங்க. மனைவியினுடைய எல்லா பலவீனங்களையும் கணவனுடைய எல்லா பலவீனங்களையும் சாப்பிட்டுடணும். இவங்க தான் அன்னகர்கள். ஆக தேவனுக்கு யார் தேவைன்னா அன்னகர்கள் தான் தேவை. இவங்க தான் மனைவியோட இசைந்திருக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தான் அன்னகர்கள். நீ உன்னை வெறுத்துட்டு இயேசு கிறிஸ்து தரித்து கொள்ளணும்னாக்கா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலன் உனக்கு வேணும். இவங்க தான் அலங்கத்தை கட்ட முடியும். இவங்க தான் தேவாலயத்தை கட்டிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன் குடும்பம், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அவன் ஸ்தானம் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன், ஒரு 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 இவருடைய என்னுடைய கணவனுக்கு நான் ஒரு மனைவி. அதுதான் இங்கே நெகேமியா சொல்கிறாரு, உனக்காகவும் உன் மனைவிக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் யுத்தம் பண்ணு. இந்த யுத்தம் உள்ள நடக்கணும். யுத்தம் பண்ணு. இப்போ தனி மனித விசுவாசம் தான் மகிமை அடையும். அப்போது இன்னொரு வசந்த வாசிங்க, இயேசுவை தரித்து கொள்கிற அனுபவம். கலாத்தியர்க்க நிருபத்தில் 3வது அதிகாரம் 27 வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யாரை தரித்து கொண்டோம்? கவனிக்க போலாம். யாரை தரிச்சுக்கணும்? சரி, கிறிஸ்து இயேசு யார் சித்தம் செய்கிறவர்? தேவ சித்தம் செய்கிறவர். இப்போ இயேசு கிறிஸ்து நான் தரித்து கொண்டேன். ஆனால் இப்போ யார் சித்தம் செய்வேன்? மாம்ச சித்தம் செய்வனா தேவ சித்தம் செய்வனா? அவங்க தான் அன்னகர்கள். அப்போ தேவன் சொல்கிறது தான் மனைவி, தேவன் சொல்கிறது தான் கணவன், மீதி பெற சகோதரர்கள். இந்த நீதி
இந்த நீதி. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு தூய் செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவர் தரித்துக் கொள்ளும்படி அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. என்னது நீதி? எல்லாரும் என் தேவனுடைய குமாரர்கள், எல்லாரும் என் தேவனுடைய குமாரத்திகள். எனக்கு ஒரு மனைவி உண்டு. அந்த மனைவியோடு நான் இசைந்திருக்கிறேன். அந்த மனைவியோடு இசைந்திருத்தல்னா என்னன்னா, மனைவியுடைய பலவீனங்களை எல்லாம் நீ சாப்பிடணும், நீ கிரகிக்கணும். கணவனுடைய பலவீனங்களை எல்லாம் நீ கிரகிக்கணும். நீ கோவப்படவே மாட்ட. நீ என்ன பண்ணுவ? என் கணவனுக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன். என் கணவன் ஒரு பாவியான மனுஷன். என் கணவனுக்குள்ள எவ்வளோ பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனங்களை எல்லாம் நான் தான் பொறுக்க முடியும், நான் தான் பொறுத்து கொள்ள முடியும். அவர் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்க. ஆனால் எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நான் என் கணவனோடு இசைந்திருப்பேன். நான் என்னுடைய மனைவியோடு இசைந்திருப்பேன். மனைவிக்குள்ள 1000 பலவீனங்கள் இருக்கும். துணி துவைக்க தெரியாமல் இருக்கலாம், பேச தெரியாமல் இருக்கலாம், படிக்க தெரியாமல் இருக்கலாம், அல்லது மற்றவங்க இடத்துல ஒரு நாகரிகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் தேவன் கொடுத்த என் மனைவி. எத்தனை புரிஞ்சு போச்சு? உனக்கும் உன் கணவனுக்கும் உன் மனைவிக்கும் சம்பந்தமே இருக்காது உலக பொருத்தத்தின்படி. இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? எல்லாருமே படித்தவனுக்கு படித்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். உடனே டைவர்ஸ் ஆகி ஓடி போயிடுதுங்க. என்னத்துக்கு காரணம்? என்ன ரீசனு? இவங்கெல்லாம் அன்னகர்களாக இருக்கவில்லை, மாம்சீக ரீதியாக பார்க்குறாங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இவங்க தான் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள். ஆண்டவரே, என் கண்கள் வேறொரு ஸ்திரியை இச்சிக்குது, ஆண்டவரே என் கண்கள் வேறொரு வாலிபனை இச்சிக்குது அப்படின்னு சொல்லி உணர்வு அடைஞ்சி, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தால் தான் அந்த உணர்வை கொடுப்பார். அவங்க தான் வரம் பெற்றவங்க. அவங்க தேவ சமூகத்துக்கு போய் நிற்கும்போது தேவனே இந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார். அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, தேவாலயத்தை அந்த மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வோம். அந்த மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம் என்றால் சுற்றி மதில் கட்டுவோம். மதில் கட்டி அங்கே வாசலை கட்டி பிரதிஷ்டை செய்வோம். அங்கே கர்மேலின் கொடுமுடியில் தனித்து வனவாசமாக இருக்கிற அவருடைய மந்தை அதுதான். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? அவருடைய வருகையின் நாளிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே பேசி வந்து நிற்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உன் பிள்ளைங்களை நீங்கள் அன்னகர்களாக வளர்க்குறீங்களா இல்லை ஆணாக வளர்க்குறீங்களா? உன் பிள்ளைங்களை நீங்கள் அன்னகர்களாக வளர்க்குறீங்களா இல்லை பெண்ணாக வளர்க்குறீங்களா? ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கணும். காலையில் டெய்லி இங்கே ப்ரைஸிங் நடக்குது. உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், பிள்ளைங்களை எழுப்பி அனுப்புங்க, போய் தேவனை துதிங்க, ஆண்டவருடைய அந்த அன்புக்குள்ளே போங்கன்னு சொல்லி. அப்படி நீங்கள் தேவனுடைய உங்களுடைய பார்வை அப்போ நீங்கள் மாறினா தான் உங்கள் பிள்ளைகளை அன்னகளாக வளர்க்க முடியும். வாலிப பிள்ளைங்க புரிஞ்சு போச்சா? ஏதேன் தோட்டத்தில் நான் ஆண் நான் பெண்ணுன்னு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஆண் தேவனுடைய பெண் அவருக்கு தேவை. அவர் சித்தம் செய்கிற ஆண், அவர் சித்தம் செய்கிற பெண். அப்போ இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டிருக்கணும். இது பயங்கரமான ஆழமான அனுபவம். இது இப்போ உன்னை நீ வெறுக்கணும்னா எவ்வளோ சத்தியம் உனக்கு தெரியணும். எவ்வளோ சத்தியத்தை உனக்கு தெரிஞ்சால் உன் மூஞ்சை நீ வெறுத்துட்டு உன் அசைவை நீ மறக்கணும். இதெல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போது பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிறவர்கள் தான் தேவனுக்கு தேவை. அவங்க தான் மனைவியோடு இசைந்திருக்க முடியும். அதை தான் ஆண்டவர் அந்த படுக்கையை பார்க்குறார். அப்படி வருகை நாட்கள் எக்கால சத்தம் துணிக்கும் போது படுக்கையை பார்த்தவர் குடும்பத்தை பார்த்து வருகிறார். ஏதேன் தோட்டத்தில் படைத்த அந்த குடும்பம் கணவன் மனைவியாக இசைந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் சத்தியம் புரிஞ்சு போச்சு? இன்னொரு வசந்தியை வாசிங்க. கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 9-10 வாசிங்க. கொலோசியர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எந்த மனுஷன்? யார் அந்த மனுஷன்? இயேசு கிறிஸ்து. இப்போ யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? யாரை கலைஞ்சு போடணும்? இந்த ஆணை கலைந்து போட்டு, ஆமென், இந்த ஆணை கலைந்து போட்டு, நீங்கள் உங்கள் பெண்ணை கலைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன், அந்த மனுஷன் மகிமை அடைந்து தேவ சாயலை பெற்று தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்போது இவன் என்ன யுத்தம் பண்ணணும்னா,
பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகன் ஆக்கும்படி யுத்தம் பண்ணணும். அதுதான் நெகேமியா சொல்கிறாரு. அப்போ தான் உன் கூட்டில் நீ இணைய முடியும். அப்போ தான் உன் பிள்ளையாக, உன் குமாரனை உன் குமாரனாக, உன் குமாரத்தியை உன் குமாரத்தியாக பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நீ யுத்தம் பண்ணலன்னா, கிறிஸ்தியஸை தரித்து கொள்ளலைன்னா, நீ ஒரு ஆணாக தான் இருப்ப, நீ ஒரு பெண்ணாக தான் இருப்ப. இதெல்லாம் பச்சை எடுத்துலாம் பைபிள்லேருந்து எடுத்து பேசியாச்சு. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த சத்தியத்தை நீங்கள் கொண்டு வந்தேன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு மகிமையான வெளிச்சம். இஸ்ரவேல் 2 கோத்திரம், யூதா கோத்திரம், குடும்பம் அங்கே வந்து நின்றுச்சு. தனி மனித விசுவாசம், அது 2ஆம் தேவாலயம். அப்போ மகிமையின் தேவாலயமாக நம்ம மகிமையடைய வேண்டுமானால், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் குடும்பத்தை நோக்கி பார்க்கிறார். அவன் சொல்லாமா? அப்போது ஏந்திரம் மறைக்கிற 2 ஸ்திரீகள், இப்போ பொண்ணும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க? ஒரு மனம் வரல, இன்னமும் தாய்க்கும் மகளுக்கும் வராது. அதே போல் தகப்பனுக்கும் குமாரனுக்கும் வராது. அப்புறம் இது வயல்வெளியில் இருக்கிற 2 பேர், யார்? இது தகப்பனும் குமாரனும். ஏந்திரம் இருக்கிற 2 ஸ்திரீ, தாயும் மகளும். அப்போ படுக்கையில் இருக்கிறது கணவனும் மனைவியும். ஆக உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிக்காகவும் உங்கள் சகோதரர்களுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்க வேண்டும். நான் ஆண் நான் பெண் என்கின்ற அந்த நிர்வாணம் கலைந்து போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொண்டீர்களே. அப்படியானால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாக நிற்க முடியாது. ஆக இந்த சத்தியமெல்லாம் வரம் பெற்றவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள வல்லமை உடையவர்கள் தான் இதெல்லாம் புரியும். இல்லைனா இது வந்து 1008 கேள்வி கேட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இதெல்லாம் வந்து சத்தியம். தேவனே இதை நமக்கு புரிய வைப்பார். தேவனே இதுக்கு விளங்க செய்வார். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. தேவனே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? சரி, இப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்படி வளர்க்கணும்? வாலிப பிள்ளைங்களே நீங்கள் எப்படி இருக்கணும்? அன்னகர்களாக. அன்னகர்கள்னால் என்னது? இயேசு கிறிஸ்து தரித்து கொள்ள நீ என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானுடைய வரம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? தேவ சித்தமாக ஆணோட பெண்ணோட இசைந்திருக்க முடியும். நல்லா கவனிங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் திருமணமாகாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எத்தனையோ பேர் திருமணமாகாமல் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டாங்கன்னா எல்லாருமே சகோதரி அவள் தான். உனக்கு எந்த ஒரு பெண்ணும் இல்லைப்பா. ஓகே ஆண்டவர் கர்த்தருக்கு சொல்லு. அதுவும் தேவ பலனே. புரிஞ்சு போச்சா? ஆக நோக்கம் கல்யாணம் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வது. புரிஞ்சு போச்சா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டேன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என் பிள்ளை தரிச்சுக்கணும், அதுதான் ஜீவன். அப்போ தான் தேவராஜ்யத்துக்கு போகும். இவனுடைய சுபாவம் வெளிப்படக்கூடாது அப்படின்னு உட்காந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக உட்காந்து தனியாக ஆண்டவரோடு பேசி நல்லா பரிசுத்தின அபிஷேகத்தை பெற்றால் தான் இந்த சத்தியங்கள்லாம் போய் மனசுக்குள்ளே உட்காந்து நம் பழைய மனுஷனை எடுத்து வெளியே போட முடியும். இதற்காக ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமேனா? அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் சித்தமான அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இதே தான் கொண்டு வர போகிறேன். நல்ல ஜபத்தோடு வாங்க. எத்தனையுமே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் இசைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேனா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர்